Hello everyone, welcome to Vinis here. இன்னைக்கு வந்து நம்ம vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு vlogல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு DIY வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படினு இருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல வந்து இந்த நீல பிரிங்காதி ஆயில் வந்து ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க அப்படினு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது வந்து நெட்ல சர்ச் பண்ணி வச்சிருக்கேன் கடை எங்க இருக்கு அப்படினு. நேர்ல போய் பார்த்து வாங்கிட்டு வேற ஏதாவது ஹேர் கேருக்கு தேவையான பொருள் இருந்துச்சுனா அதையும் வாங்கலாம் அப்படினு இருக்கேன். இன்னைக்கு வந்து மார்னிங் 11 மணில இருந்து vlog எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். கடகடன் எல்லா வேலையும் முடிச்சாதான் கடைக்கு போக முடியும். சோ ஃபாஸ்டா எல்லா வேலையும் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணனும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி சமையல் வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சமைக்கிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும். ரொம்ப ஒன்றும் ஸ்பெஷலாக நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. தக்காளி சாதம் பண்ணிவிட்டு முட்டை தொக்கு பண்ணலான்ட்டு இருக்கேன். சாதம் ஆல்ரெடி குக்கரில் வச்சுட்டு அது வந்து ரெடி ஆகிடும். இப்போ தக்காளி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டை தொக்குக்காக. இதுவும் ஒரு 10 மினிட்ஸில் கடகடன் ரெடி ஆகிடும். சமையல் வேலை முடிஞ்சதும் பாத்திரம் வந்து கொஞ்சம் இருந்தது, அதை வந்து கழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏற்கனவே நான் வந்து போன வ்ளாகில் சொல்லியிருந்தேன், பாத்திரம் வந்து அவ்வளோவா நான் வந்து சேர்றதுக்கு விட மாட்டேன். கொஞ்சமாக இருக்கப்பவே டக்கு டக்குன்னு கழுவி வச்சுட்டா எனக்கு கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ கடகடன் இது வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடணும். பாத்திரம் கழுவுற வேலை முடிஞ்சுது. டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2:30 ஆக போகுது. சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு 3 o'clock நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும். தக்காளி சாதமும் முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கொஞ்சமாக தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் வெங்காயம் கேரட் இது மட்டும்தான் போடுவேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். அங்கே வந்து சீரகம் போட்டிருந்தாங்க. அது வந்து ஃப்ளேவரும் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அதனால இந்த டைம் வந்து சீரகம் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வீடியோ வேலை இருக்குது. இப்போ 3 மணிக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் வீடியோ வந்து லேட்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி காலையில் 11 மணிக்கெலாம் அப்லோட் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து ட்ரை பண்ணுவேன். பட் நேற்று வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அதனால எடிட் பண்ணுற வேலைலாம் அப்படியே இருந்தது. ஸோ மார்னிங் எழுந்து தான் கொஞ்சம் அதை கடகடன் பண்ணிவிட்டு 3 o'clock பொறுமையாக போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து வெயிட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் நிறைய ஒரு சில டவுட்ஸ் எல்லாமும் கிளியர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சதும் வீடு வந்து துடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வீடு தொடச்சி 1 வீக் மேலே ஆகிடுச்சு. எப்பவுமே வாரத்துக்கு ஒரு நாள் தொடச்சிடுவேன். இந்த வாட்டி கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு இருக்கோ, அதுவே வந்து சோம்பேறித்தனமாக இருந்தது. எந்த வேலையுமே செய்கிறதுக்கு ஓடலை. ஸோ கடகடன் வீடை தொடச்சி முடிச்சுட்டா ஒரு 5 மணிக்காக குளிச்சுட்டு கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன DIY வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிற இந்த ஹோம் ரெமெடி வந்து பார்த்திங்கன்னா முடியோட அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ரொம்ப வீக்கான ஸ்கேல்பாக இருக்குன்னா அதுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுத்து புதுசாக வளர்கிற முடியை நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஹேர் மாஸ்க்கை எப்படி பண்ணலாம், அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு 5 இன்க்ரீடியன்ட் வேணும். இந்த 5 இன்க்ரீடியண்ட்டுமே தனித்தனியாகவே ரொம்ப அதிக அளவில் நிறைய பெனிஃபிட் இருக்கக்கூடியது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஹேர் க்ரோத்தில் வந்து நல்ல சேஞ்சஸ் நம்மளுக்கு தெரியும். ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நமக்கு இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 3 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பூண்டாக இருக்கிறதால 3 எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் குட்டி பூண்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 பூண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விளக்கெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அது லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெந்தயத்தை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இதை பவுடர் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பவுடராக இருந்தால் தாராளமாக போதும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த பவுலை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம நெல்லிக்காவும் பூண்டையும் இப்போ வந்து அரைக்கணும். நெல்லிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன். நாட்டு நெல்லிக்காவாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பெனிஃபிட் நமக்கு நல்லா இருக்கும். இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து முடியை வந்து அடர்த்தியாக வளர்கிறது மட்டும் இல்லாமல் கிரே ஹேர் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணும். சிலருக்கு ரொம்ப சீக்கிரம் வெள்ளை முடி வர மாதிரிலாம் இருக்கும். அவங்களாம் ரெகுலராக இந்த ஆம்லாவை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஹேர் ஆயில், ஹேர் மாஸ்க் அதிலலாம் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். தோல் உரிக்காமல் தான் நான் போட்டிருக்கேன், ஏன்னா அரைக்க தான் போகிறோம் அப்படின்றதுக்காக. இப்போ இதை வந்து நல்லா அரைச்சாச்சு. முக்கியமான விஷயம் வந்து தண்ணி விடாமல் அரைங்க, அப்போ தான் பியூரான ஜூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த வெந்தயத்து கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நான் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்து தயிர் போட்டு நம்ம ஏன் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மொத்தமாக மிக்ஸ் பண்ணுறப்ப சில நேரம் அந்த வெந்தயம் வந்து ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை மட்டும் தனியாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காவையும் பூண்டையும் இது கூட சேர்த்துடலாம்.
இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்க தயிரை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இருந்தால் நமக்கு தாராளமாக போதும். இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வெந்தயம் வந்து அடியிலேயே கொஞ்சம் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஆமணக்கு எண்ணெய். செக்கில் ஆடின எண்ணெயாக இருந்தால் இன்னுமே பெனிஃபிட் நமக்கு நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப வீக்கான ஸ்கேல்பாக இருக்குது, முடியோட அடர்த்தி வந்து நல்லா அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை நார்மலாக எனக்கு க்ரோத் இருந்தால் போதும் அப்படின்னா விளக்கெண்ணெய்க்கு பதில் நீங்கள் நார்மல் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் மாஸ்கில் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் விளக்கெண்ணெயை ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாஸ்க் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக முடியோட ரூட்ஸில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். முடியோட வேருக்கு போதுமான சத்து போனாலே முடியோட அடர்த்தி வந்து அதிகரிக்கும். நெக்ஸ்ட் ஸ்கேல்ப்பில் புது முடியும் நமக்கு நிறைய வளரும். இந்த மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஸ்கேல்ப்பை வந்து மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஷவர் கேப் இல்லைனா ஒரு கவர் போட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கோல்டு பாடியாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுடுங்க. அப்புறம் போக போக நீங்கள் டைமிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். கூடவே ஹெல்த்தி டயட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஹேர் க்ரோத்லையும் உங்களோட முடியோட அடர்த்திலையும் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த DIY வந்து ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கிச்சனை வந்து தொடச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைக்கு கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான், கிச்சன் வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. நான் இதோட கடைக்கு போயிட்டு வந்து தான் நைட்டுக்கு வந்து சாப்பாடு பத்தலைன்னா சமைக்கணும். இப்போ நான் வந்து குளிச்சுட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த நீலி பிரிங்காதி தைலம் வந்து வாங்குறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறதுக்கு. அங்கே போயிட்டு எனக்கு தேவையான பொருள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் செடியெலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா போகிற வழியில் தான் அந்த நர்சரி இருக்குது, பார்த்து கொஞ்சம் வாங்கணும். பால்கனியில் வந்து பூச்செடியெலாம் கொஞ்சம் நிறைய வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு ரொம்ப நாளாக பன்னீர் ரோஸ் செடி வந்து நான் தேடிட்டுருக்கேன். எங்கேயுமே இங்கே கிடைக்கல. ஸோ அந்த நர்சரி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அங்கே கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து பால்கனிக்கு வந்து மேட்டு வந்து இந்த கிராஸ் மாதிரி இருக்கும்ல, ஆர்டிஃபிஷியல் கிராஸ், அது போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுவுமே கிடைக்குதா அப்படின்றத பார்க்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்ஃபீல்ட் சர்ச். இங்கே தான் வந்து வாரம் வருவோம். பட் இப்போ இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா வந்து இன்னுமே நான் இந்த சர்ச்சுக்கு வரல. மற்ற சிவாஜி நகர் அங்கெல்லாம் போனேன். ஸோ இந்த வாரம் வந்து இங்கே கண்டிப்பாக வரணும். இப்போ வந்து கடைக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் குட்டியாக தான் இருக்குது. பட் நிறைய பொருள் அவங்க வச்சுருக்காங்க. நம்ம மற்ற கடை மாதிரி உள்ளே போய் பார்த்து என்ன வேணும் அப்படின்றதுலாம் எடுக்க முடியாது. இங்கேருந்தே தான் பார்க்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு என்னென்ன பொருள் அங்கே இருக்குது அப்படின்றதே நமக்கு தெரியல. அந்தளவுக்கு நிறைய பொருள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படின்றதால 2 பொருள் மட்டும் வாங்கினேன். அது யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வாங்கிக்கலான்னு வாங்கிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். இப்போ போய் செடியெல்லாம் வந்து வாங்கணும். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக A to B போயிட்டுருக்கோம். இந்த சைடு எப்போ வந்தாலுமே A to B வந்துட்டு தான் போவோம். ஏன்னா ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே வாங்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். செடி வாங்குறது வந்து ஷூட் பண்ணலை நான். ஏன்னா அங்கே நிறைய செடி நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. அதில் ஷூட் பண்ணுறதே நான் மறந்துட்டேன். எதை வாங்குறது எதை வாங்க வேண்டாம் அப்படின்றதே எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் இந்த பால்கனி வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றப்ப கொஞ்சம் வந்து அதுக்காக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இந்த 2 செடி மட்டும் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த கிராஸ் மேட் நான் சொன்னல, அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப மெலிசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்க மாதிரி இல்லை. பட் காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. ஸோ அங்கே நான் வந்து வாங்கலை. சரி ஆன்லைனில் பார்த்து வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா கிட்டையே இங்கே எங்கேயாவது நல்லா கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். நம்மளோடது வந்து சின்ன பால்கனியாக இருந்தாலும் அந்த மேட்டை போட்டால் அது இன்னுமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஆசை. உங்களுக்குமே ஏதாவது இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பொருள் தான். ஒன்று வந்து இந்த நீலி பிரிங்காதி கீரா தைலம் அப்படின்னு. இதில் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஒன்று வந்து நல்லெண்ணெய் கலந்துருப்பாங்களா, ஒன்று வந்து வெறும் கோகோனட் ஆயில் மட்டும்தானா. இது கோகோனட் ஆயில் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த குங்குமாதி தைலம் வாங்கினேன். ஏன்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்தேன், நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். இது 2மே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் எந்த ஒர்க்கும் இல்லை, நான் வந்து ரெஸ்ட் தான் எடுக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.